பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. இன்னைக்கு எங்கள் வீட்டு டின்னர் பார்த்தீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி. எனக்கு குவிக்காக இட்லி கூட என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான நான் செஞ்ச சாம்பார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் கண் மூடி சொல்லுவேன். ஏன்னா நான் செய்கிற டிஃபன் சாம்பார் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இது எனக்கு பிடிக்கும் இல்லையா, ஸோ ஏன் நம்ம ஷேர் பண்ணிக்க கூடாது என்னோட யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த என்னோட டிப்ஸ் எனக்கு பிடிச்ச சாம்பாரை வந்துட்டு நான் எப்படி குவிக்காக செய்கிறேன்றது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் பருப்பு எல்லாம் உலக்கி வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் ஏன் வீடியோவாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சு இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு, கிட்டத்தட்ட 4லேருந்து 5 தக்காளி. ஸோ தக்காளி நான் இதுக்கு புளி சேர்க்க மாட்டேன். ஏன்னா டிஃபன் சாம்பாருக்கு எனக்கு புளி செய்தால் சுத்தமாக பிடிக்காது. ஸோ இதில் நிறைய பேர் இப்படி தான் செய்வாங்க. பட் எனக்கு பொறுத்தவரையும் புளி நான் சேர்க்க மாட்டேன். மெயினாக இதுக்கு வந்துட்டு நான் துவரம் பருப்பு சேர்க்கல, பாசிப்பருப்பை வந்துட்டு வறுத்துட்டு அது கூட ஒரு கைப்பிடி அவளுக்கு மைசூர் பருப்பு. ஸோ இவ்வளோதான். காரத்துக்கு வந்துட்டு 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக மஞ்சள், அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் எனக்கு வந்துட்டு கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இருக்கேன். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா லிட்டு போட்டு மூடுவேன். ஏன் வந்துட்டு நான் கொதி வந்ததுக்கு அப்புறம் மூடுறேன்னா, இது வந்துட்டு சின்ன குக்கர், 1.5 லிட்டர் குக்கர். ஸோ அதனால வந்துட்டு சரி கொதி வரட்டும், கொதி வந்ததுக்கப்புறம் லிட்டு போடலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு லிட்டை போட்டு மூடிட்டு இருக்கேன். ஸோ கிட்ட நம்மளுக்கு பாசிப்பருப்பு வந்து சீக்கிரமே வந்துட்டு வந்துடும். ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டால் சூப்பரான பாசிப்பருப்பு எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. சூப்பராக பாசிப்பருப்பு வெந்து வந்தாச்சு. பார்க்கவே நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் என்னோட ஃபோன் கிளாரிட்டியில் வந்துட்டு அந்த கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தெரியுது. எல்லோவிஷ் கலர் வந்துட்டு கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியுது. பட் நேரடியாக பார்க்கும்போது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது. இப்போ வந்துட்டு நம்ம மத்து இல்லை இந்த மாதிரி ஸ்டீலில் நீங்கள் வச்சுருக்கீங்க, மசியறது வச்சுருக்கீங்கன்னா எதை வச்சு வேணாலும் நம்ம கடைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் குவிக்காக ஆகிடும். மத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு சட்டியில் போட்டு கடைஞ்சா சீக்கிரம் ஆகும். பட் பருப்பு சட்டி இல்லாதவங்க வந்துட்டு மற்ற வச்சு கடைஞ்சா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்டீல் இப்போ எல்லார் வீட்லையுமே வச்சுட்டு இருக்காங்க. இதை வச்சு கடைஞ்சோன்னா சீக்கிரமே ஆகிடும். ஸோ அதை வச்சு தான் நான் இன்னைக்கு பருப்பை வந்துட்டு கடைஞ்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சாம்பார் நீங்களுமே ட்ரை பண்ணுவீங்க. இப்படி தான் நந்தினி நானுமே சாம்பார் செய்வேன் அப்படின்னாலும் கமெண்ட்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. பட் ஆனால் எனக்கு ரொம்பவே இந்த சாம்பார் இந்த மெத்தடில் நான் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு 3-4 இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு 5 இட்லி கூடவே சாப்பிடுவேன். பிகாஸ் ஆஃப் த சாம்பார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த டேஸ்ட்டை பிடிச்சிட்டு அவங்க இதே செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு கேட்குவாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க, ட்ரஸ்ட் மீ. இப்போ தாளிக்கிறத பார்த்துடலாமா? தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு வீட்டில் கோல்ட் வின்னர் எடுக்கிறதுனால கோல்ட் வின்னர். ஸோ தாளிக்கிறதுக்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். கூட ஒரு வெங்காயம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ என்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுனால கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கம்மியாக இருந்ததுனால ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் எடுத்திருப்பேன். ஸோ அதையே சின்னதாக கட் பண்ணி அந்த வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். கிறிஸ்பியாக வரும்போது அது வந்துட்டு கொதிக்கும் போது சாம்பார் கூட சேர்ந்து டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பெருங்காயம் வந்துட்டு இந்த சாம்பாருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பெருங்காயம் சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூட ஒரு கடைசியில் ஒரு கைப்பிடி அவளுக்கு கொத்தமல்லி இலையை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருந்தது, அதை டேஸ்ட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். ஏன்னா உப்பு சேர்த்துருக்கோம், பெருங்காயம் சேர்த்துருக்கோம், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கோம். இது எல்லாம் அந்த சாம்பார் கூட கொதிச்சு வரும்போது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் பார்த்தீங்களா, அல்டிமேட் ஃப்ளேவருங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் சிம்பிளாக முடிஞ்சிடுச்சுங்க. இதில் ஒன்றுமே இல்லை, ஈஸியான சாம்பார். குவிக்காக நம்ம செய்யணும்னு நினச்சா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சர்வ் பண்ணிடலாமா? சூடான இட்லி, சுட ஆவரி படுக்க இட்லி எடுத்து அது கூட சூடான சாம்பாரை சில பேருக்கு தொட்டு சாப்பிட பிடிக்கும், சில பேருக்கு இந்த மாதிரி டிப் பண்ணி சாப்பிட பிடிக்கும். என்னோட டேஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி வந்துட்டு இந்த சாம்பாரில் நல்லா முழுகி அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பாருங்க. எனக்கு இப்படி சாப்பிடுதாங்க பிடிக்கும். என் ஸ்டைல் சாம்பார் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் இந்த மாதிரி என்னோட ஸ்டைலில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Tata, bye bye.